எல்லோரும் புரிஞ்சுக்குங்க, வியாபாரங்கிறது தப்பே இல்லைங்க. பிஸ்னஸ்ங்கிறது தப்பு இல்லை. பல பேர் அவர் பயங்கரமான பிஸ்னஸ்காரங்க புரிஞ்சுக்குங்க. பிஸ்னஸ் அப்படின்னா இங்கிலீஷில், தமிழில் வியாபாரம். வியாபாரம் தப்பு இல்லைங்க, தப்பான வியாபாரம் தான் தப்பு. வியாபாரங்கிறது ஏதாவது ஒரு வழி செஞ்சு, ஏதோ ஒரு வேலையை செஞ்சு வருமானத்தை நம்ம ஈட்டிக்கிறது, அவ்வளோதானே. இது வியாபாரம் எப்படி தப்பா இருக்கும்? புரிஞ்சுக்குங்க, வியாபாரம் என்பது தப்பல்ல, அந்த வியாபாரத்தை தப்பாக செய்வதுதான் தப்பு. நியாயமா தர்மப்படி வியாபாரம் செய்யலாம். ஓகே, இந்த வகுப்புடைய கான்செப்ட் முதல்ல சொல்றேன். தர்ம வாழ்வாதார வித்தையுடைய கான்செப்ட் என்னன்னா, நல்லா கவனிங்க. இப்ப நான் சொல்ல போற இந்த கான்செப்ட் தான் இந்த மொத்த வகுப்புடைய கான்செப்ட். இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் பேசுவேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இதுக்கப்புறம் நீங்க எந்திரிச்சு வீட்டுக்கு போனாலும் நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்காக வீட்டுக்கு எந்திரிச்சு போயிட வேண்டாங்க. இது புரிஞ்ச ஒருத்தருக்கு எல்லாமே புரிஞ்சிருங்கிறாங்க. மொத்த கான்செப்டை குயிக்கா சொல்ல போறாங்க. ஏதாவது ஒரு துறையை தேர்ந்தெடுக்க வேண்டும். உலகில் உள்ள ஏதாவது ஒரு துறையை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த துறை நமக்கு மிகவும் பிடித்ததாக இருக்க வேண்டும். அந்த துறையில் உள்ள நல்லதை கெட்டதை முழுமையாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும். செய்து முடித்த பிறகு அந்த துறையில் நாம் அந்த துறையை ஒழுங்குபடுத்தும் வேலையை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அந்த துறையில் கெட்டது செய்யும் நபர்களை ஒழித்து கட்ட வேண்டும். அதன் மூலியமாக நமக்கு ஒரு வருமானம் கிடைக்க வேண்டும். அதை வைத்து நமது வாழ்வாதாரத்தை மெயின்டைன் செய்து கொள்ள வேண்டும். இதாங்க கான்செப்ட்.